ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி. ஸோ ஈவினிங் போல் சாம்பிராணியில் பொருத்தி வீடு ஃபுல்லாக காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். பலகாரம் ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே உளுந்த ஊற வச்சுட்டு அத்தையிட்ட தம்பிங்களை கொடுத்துட்டு நான் மெதுவடை செய்ய கிச்சனுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் உளுந்து அரைக்கணும். அப்போ தான் வடை போடும்போது கீழே சட்டியில் ஒட்டாமல் வரும். மேரேஜ் ஆன புதுசில் ஆடி வெள்ளிக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அம்மா சொன்னாங்க. நானும் வினோ ஒர்க் முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் மாரியம்மன் கோயில் இருக்கா அப்படின்னு தேடணும். பக்கத்தில் மாகாளியம்மன், பத்திரகாளியம்மன் கோயிலாம் கூட இருந்துச்சு. நான் மாரியம்மன் தானே அம்மன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கே போகாமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ தான் சொன்னாங்க அம்மா, அம்மன்னு முடிகிற எல்லா சாமியும் அக்கா தங்கச்சி மாதிரி தான், ஸோ நீங்கள் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பெருசு சாமி பற்றிலாம் ரொம்ப தெரியாது. அம்மா கூட போவேன், சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். இப்போ தம்பிங்க பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சாமி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை வந்து நம்புறேன்னே சொல்லலாம். டெய்லி ஏதாச்சும் சாமியோட ஹிஸ்ட்ரி கூட நான் மொபைலில் பார்க்குற அளவுக்கு இப்போ பக்தி வந்துருச்சு. வடை சுட்டுட்டு தொட்டுக்க கார சட்னி அரைச்சிட்டேன். புளி மிளகாவை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வடைக்கு கார சட்னி வந்து நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் போல் நாங்கள் எல்லாமே இது பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு விளாகில் பார்க்கலாம். டா.